நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 419வது வீடியோ. இன்றைக்கி 12வது நாள் ஸ்ரீமத் பாகவதத்தை பார்க்க போகிறோம். கொஞ்சம் தயவுசெய்து நேரிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, பாகவதம் பார்க்கவே மாட்டேன். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கதையெல்லாம் வருது. கதைக்காக தெரிஞ்சுங்க என்னென்ன நடந்திருக்கு புராண காலத்துலண்டு. வெங்கடாச்சல மகாத்மியத்தில் பார்த்தா கூட சில கதைகள் அதுலேருந்து வரும். அதாவது இவர் இருக்கார் பிருகு மகரிஷி. அதாவது சப்த ரிஷிகளில் ஒரு மந்திரத்தில் வரவா இவ சந்தியாவந்தன மந்திரத்தில் விட வரும். அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, காஷிப, ஆங்கீரச, கௌதம, இதுதான் சந்தியாவந்தன மந்திரத்தில் வருது. ஸோ இதுவே மன்மந்திரம் மாறுபடுறது, அது தெரிஞ்சுக்கணும். சப்தரிஷி மண்டலம் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, சப்தரிஷி மண்டலம் ஒரு சைடில் சுற்றுறது, அது மெல்லமாக சுற்றும். அது 7 நட்சத்திரங்கள் சப்தரிஷி மண்டலம். அது 27 நட்சத்திரங்கள். அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம். இது வேறு டைரக்ஷன் சுற்றுறது. இந்த 27 நட்சத்திரமும் இந்த சப்தரிஷி மண்டலத்தில் 1 by 1 100 வருஷ காலம் தங்குறது. அஸ்வினி சப்தரிஷி மண்டலத்தில், ஆனால் சப்தரிஷி மண்டலம் இந்த நட்சத்திரத்தில் 100 வருஷம் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ 2700 வருஷம் ஆகிடும். யூ கேனாட் இமேஜின் தட். ஸோ 2 தடவை இந்த ரொட்டேஷன் ஆகிடுத்துனால் 5400 வருஷம். அதுதான் ஒரு யுகம்ன்ற ஒரு கணக்கு. பொள்ளாச்சி மகாலிங்கத்தினுடைய ஓம் சக்தின்னு ஒரு புத்தகம், அதாவது தமிழ் ரீடர்ஸ் டைஜஸ்ட் வந்தது. இவ்வளோ திக்காக 200 பேஜ் இருக்கும். அழகான அது ஃபஸ்ட் கிளாஸ் புக்கு. எவ்வளோ ஆராய்ச்சி கட்டுரைகள் அதில் வந்திருக்கும். அதில் நோ பெடி கேன் டினை. துஷ்யந்த் ஸ்ரீதர்லாம் டு சம் எக்ஸ்டென்ட் அதை பேஸ் பண்ணி தான் பேசுகிறார். நான் பார்த்தேன். அதை என்ன லட்சக்கணக்கில் இத்தனை லட்சம் ஆண்டுகள், அத்தனை லட்சம் என்ன கணக்கு, லட்சத்தெல்லாம் வரவே வராது. ஏன்னா இந்த 5400 ஆண்டுகள் தான் ஒரு யுகம்ன்றது கணக்கில் கரெக்டாக வருது. சயின்டிஃபிக் கால்குலேஷன், அந்த லீனியேஜ் பார்த்தா அப்படி தான் கரெக்டாக வரும். ஏன்னா ராமர் பிறக்கும்போது சப்தரிஷி மண்டலம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு முதல் ஸ்லோகமே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணர் பிறக்கும்போது சப்தரிஷி மண்டலம் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 10 ராமாயணத்துக்கு மகாபாரத்துக்கும் 1000 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 6200 வருஷம் ஆயிடுத்து ராமாயணம் கடைசியாக நடந்து. ஸோ மகாபாரதம் 5000 வருஷம். ஸோ கிட்டத்தட்ட 1000 வருஷம் கேப்பு மகாபாரத்துக்கும் ராமாயணத்துக்கும். நல்லா படிச்சுங்க. ஸோ இது கொஞ்சம் ஓரளவு ப்ராக்டிக்கலாக யாரும் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியும் நமக்கு. சும்மா அது பஞ்சாங்கத்தை பாருங்கன்னா, பஞ்சாங்கத்தை பார்த்தா எனக்கு இப்படி தான் இருக்கும் அபத்தமாக சில விஷயங்கள்லாம். பஞ்சாங்கம் சொல்கிறதாலும் கரெக்ட் எல்லாமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம அன்றைக்கி சொன்னேன், சஹஸ்ரநாமம் சொன்னால் ஒரு 500 நாமாவளி தாண்டினாலும் சகஸ்திரம் சொல்லிடுறாவா. இது 4000 திவ்யப்பம் 4000 பாட்டுகளே இல்லைன்னு ஒரு உத்தரவாத கருத்து அது. ஸோ அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலும் 4000 தொகுப்பு அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் என்ன தெரியும், கொஞ்சம் ஒரு மிகைப்படுத்தி சொன்ன சொற்கள்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. உதாரணமாக ஒரு வைஷ்ணவர் இருக்க, குடிமையெல்லாம் வச்சுருப்ப பூ வச்சுருப்பார். எல்லாம் அழகாக பேசுவார். எந்த ஒரு காரணத்து பேர் டக்கு ஞாபகம் வர மாட்டேன் எனக்கு. ரொம்ப ஆபேஷாக பேசுகிறார் இன்றைக்கி. அவள் ஆழ்வார்களுக்கெல்லாம் 5000 வருஷம். 5000 வருஷம் யார் சொன்னாங்க நினச்சேன்னா, திருமங்கை ஆழ்வார் சொல்லும்போது 5000 வருஷன்றார். அபத்தம் அது. ஏன்னா திருமங்கை ஆழ்வாரும் ஞானசம்பந்தரும் ஒரே காலத்தவர். ஞானசம்பந்தர் 1300 வருஷம் தான் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ திருஞான சம்பந்தர் இருந்த இடம் சீர்காழிப்பதி. அவர் ஞானசம்பந்தர் மடமே இருக்குது. அப்போ வரும்போது எல்லாம் பயப்படுறார். இவர் வைஷ்ணவர் ஆச்சா, யார், திருமங்கை ஆழ்வார். அவர் படவரி பார்த்து வர சிற்றரசர். ஞானசம்பந்தர் மடத்தை வழியாக போகும்போது சண்டை வருமா பார்த்தா, ஞானசம்பந்தர் ஒன்றுமே சண்டையெல்லாம் போட அவர்கிட்ட. அவரை கூப்பிட்டு மரியாதை பண்ணி பூர்ணகம் கொடுத்து தாங்கிட்ட இருந்த தங்க வேலை பரிசீலித்தார். திருமங்கை ஆழ்வார் சன்னதியில் பார்த்தா ஒரு வேலை வச்சுட்டு இருப்பார். திருமங்கை ஆழ்வார் யார் கொடுத்ததுன்னா ஞானசம்பந்தர் கொடுத்த வேலை. இது ஞானசம்பந்தர் காலம் 1300 வருஷம்னா 1200 வருஷம்னா திருமங்கை ஆழ்வார் வருஷம் 5000 வருஷம் அப்படி இருக்கும். இது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். கான்க்ரீட் எக்ஸாம்பிள் டெல்லிங். அபத்தமாக பேசக்கூடாது. இருந்தாலும் சும்மா அதை யார் வெரிஃபை பண்ண போகிறா, அதெல்லாம் நீ சொல்கிற டிவியில் வேறு. அதெல்லாம் ஆழ்வார் காலம் 5000 வருஷம். எப்படி 5000 வருஷம்? மேபி ஒரு 100s of years டிஃபரன்ஸ் இருக்கலாம் பேச்சு வாக்கில். இந்த மாதிரி 5000 10,000 சொல்கிறது அபத்தம். இதை துஷ்யந்த் ஸ்ரீதர் நான் அப்ரிஷியேட் பண்ணுவோம். கரெக்டாக அழகாக ஆணித்தரமாக பிரமாணத்தோடு பேசுவார். பிரமாணம் இருக்கணும். நம்ம சொல்லக்கூடியதுக்கு கருத்துக்கு ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் அப்படி சொல்கிறது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் அவர். கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட். இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவத்தில் 12ஆம் நாளுக்கு உண்டான கதை.
நீ யாரை பார்க்க போகிற? கியாதின்னு ஒரு பெண்மணி, பிருகுவோட மனைவியவோ. இந்த பிருகுவோட மனைவி கியாதியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, வசிஷ்டர் ஊர்ஜே என்பவரிடத்தில், அருந்ததிக்கு ஊர்ஜே இன்னொரு பேர் இருக்கு. இவள் கர்தமர் பார்த்தோம் இல்லையா, தேவகூத்தியோட கணவர் கர்தமர். அவருக்கு வந்து 9 பொண்ணு. சித்திரகேது, சுரோஷிஷ், விரஜஸ், மித்ரன், உல்பனா, வசுப்பிரத்யானா, தீமான் என்று 7 புதல்வர்கள் உண்டு பண்ணினார். அவர்கள் சுத்தர்கள், பிரம்மர்ஷி ஆனார்கள். இவர்கள் 3வது மன்மத்தில் சப்தரிஷிகள். சக்தி முதலிய புத்திரர்கள் வேறு ஸ்திரீயிட்ட பிறந்தார். வசிஷ்டரோட உன்னப்பட சக்தி புவனேஸ்வர் மந்தத்துக்கு இது அத்தர், அவர் வந்து வேற பொம்பளைக்கு பிறந்தார். அதர்வா என்பவர் பத்தினியாக சித்தி என்பவள் கர்தமருடைய 8வது பெண். இவளுக்கு சாந்தி என்று பெயர் உண்டு. திருதபிரதரையும் அஸ்வசரசுள்ள தத்தியங் என்பவரையும் புத்திரராக பெற்றார். இனி பிருகுவின் வம்சத்தை தெரிந்து கொள்ளும். என்னென்ன, பிருகு என்பவர் கியாதி என்ற பத்தினியிடத்தில், இவள் கர்தமருடைய 7வது பொண்ணு. தாத்தா விதாத்தா என்ற 2 புதர்களையும் பகவத் பாதையான பத்திரையான லட்சுமி தேவியை பெற்றார். இது எப்படி நடந்தது பார்க்க போகிறோம் பின்னாடி. பிறகு மேருவானவர் ஆயதி என்பவளை தாத்தாவிற்கும் நேதி என்பவளை விதாதாவிற்கும் கொடுத்தார். பின்பு தாத்தாவுக்கு மிருகண்டர் என்ற புத்திரனும் விதாதாவிற்கு பிராணன் என்பவரும் உண்டானார்கள். மிருகண்டருடைய புத்திரருக்கு அவர் தான் மார்க்கண்டேயர். மிருகண்ட மகரிஷியோட புத்திரர் மார்க்கண்டேயர். அதான் மார்க்கண்டேய புராணத்தை எழுந்து அதில் வருது தான் சண்டி ரமாட்சரி. மார்க்கண்டேயருக்கு பிராணனுடைய புத்திரருக்கு வேதசிரஸ் என்ற பெயர். அந்த வேதசிரசின் புத்திரர் சுக்கர பகவான். அவருக்கும் பார்கவர் பேர், பிருகுக்கும் பார்கவர் பேர் பாருங்க. ஸோ இதை வந்து விதிரருக்கு சொல்கிறார். யார்? மைத்திரேய சொல்கிற மாதிரி போகிறது பாகவதம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த இடத்துல ஒரு பெரிய யஜ்யம் பண்ணுறார். நைமிஷாரணத்தில் மகரிஷி எல்லாம் பண்ணும்போது யாரை வந்து மெயினாக இதுவாக நியமிக்கணும், கிரெடிட் சொல்லும்போது பரமேஸ்வரனா மகாவிஷ்ணுவா பிரம்மாவா சொல்லும்போது நான் போய் அனலைஸ் பண்ணிட்டு வரேன். பிருகு கிளம்புறார். ஒவ்வொரு லோகத்துக்கு போது கைலாசத்துக்கு போது பார்வதியோட பேசிகிட்டு இருக்கார். கவனிக்கல பிறகு வந்தது. கோவப்பட்டு அங்கே கிளம்பிடுறாரு. பிரம்மலோகத்துக்கு போனால் சரஸ்வதியை விட மாட்டிட்டு இருக்கார். அதை பார்த்துட்டு இருக்கார் பிரம்மதேவர். நேரம் வைகுண்டத்துக்கு வரார். பார்க்கடலுக்கு வந்தோடனே அவர் வந்து லட்சுமி தேவியோட கொஞ்சிட்டு இருக்கார். யார்? மகாவிஷ்ணு. அவ்வளோ கோபம் வருது. எட்டி மாரில் உதைக்கிறார் பிருகு வந்து உதைக்கிறார். யாரை? மகாவிஷ்ணுவை. அப்போ நம்ம வந்து பெரிய மகாவிஷ்ணு வந்து முக்கியமான அவர் இல்லையா, இந்த திருமூர்த்தியில் ஒருத்தர். மகாலட்சுமி அப்புறம் பட்சஸ்தலத்தில் இருக்க அவளை போய் எட்டி வச்சான உடனே மகாலட்சுமி கோச்சிடுறா. ஆனால் அவர் செய்கிற கோச்சிக்கவே இல்லை. பிருகுவை கோத்தி வச்சு இந்த பாத்தியம், அந்த காலில் தண்ணி, அப்புறமா வந்து இந்த உச்சாரங்கள்லாம் பண்ணுறாரு. அவருக்கு அருந்தத்துக்கு நீர் கொடுத்து காலை அலம்பியெல்லாம் பண்ணி காலில் அகந்த கண் இருக்குன்னு சொல்லுவாள் பிருகுக்கு. அது அமுத்திடுறான்னு சொல்லப்படுது. வெங்கடாஜல மகாத்மியத்தில் அப்படி வருது கதை. அப்போ மகாலட்சுமி கோச்சின் போயிடுறா அவரை விட்டு. யாரை விட்டு? மகாவிஷ்ணு பற்றி. அப்போ பிருகு சொல்கிறேன், அம்மா ஒன்றா நீ இருக்கேன்னு சொல்லி எட்டி வதைக்கல. நான் வந்து உத்தமமான புருஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 லோகத்துக்கு போயிட்டு இருந்தேன். உங்கள் ஆத்துக்காக தான் உத்தமமான புருஷன் சொல்லி டிக்ளேர்ஸ். இது ஆயிடுறது. சரி, இது ஹோமெல்லாம் முடிஞ்சிடுறது. மகாவிஷ்ணு வாசிக்கு இந்த டைட்டில் இதெல்லாம் ஆன பிறகு நான் அதுன்னா தேவாசுர சண்டை நடக்கிறது. பிருகுவோட மனைவி பேர் கியாதி முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அவர் 1000 வருஷம் தபஸ் பண்ணுறாரு. லட்சுமி கோச்சின் போயிட்டா இல்லையா, நீ ஏன் நான் பொண்ணா போகிறான்ட்டு. ஸோ பிருகுக்கு பொண்ணு பேர் பார்கவர் பேர். ஸோ அந்த பார்கவர் வந்து மகாலட்சுமியை அவருடைய வேண்டுகோளுக்காக பொண்ணாக பிறக்கிறார். பார்கவியின் பேர் மகாலட்சுமி. அப்போ சொல்கிறார், பொண்ணு மூலமாக மாப்பிள்ளை வந்து மகாவிஷ்ணு, பொண்ணு வந்து மகாலட்சுமி, அவள் பேர் பார்கவி. பிருகுவுக்கு பொண்ணாக பிறந்தனால. ஸோ அதுதான் வந்து இனிமேல் வந்து என் கோத்திரம் பார்கவ கோத்திரம் கிடையாது, சீவச்ச கோத்திரம்னு மாறணும். அவர் தான் சொல்கிறார். பிருகு மகரிஷியால் உண்டாக்கப்பட்ட சீவச்ச கோத்திரம். இது எப்படியே போகிறது. அப்போ ஏற்பட்ட மகாலட்சுமியை பெற்றெடுத்துவ யார்? கியாதி. இந்த கியாதிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நல்ல ரொம்ப வெரி கைண்ட் லேடி. அவள் எல்லாருமே அசுரர்கள்லாம் வந்து, அம்மா தேவாலயோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, நாங்கள் வனத்தில் தங்கறதுக்கு இடம் கொடுங்கன்றா. தாராளமாக எங்களுக்கு எனக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது, நாங்கள் அப்போ எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்துங்க, இல்லைம்மா வி வில் பி ப்ரொடெக்டிங்கிற மாதிரி அசுரர்கள் சொல்கிறா. இதை போய் மகாவிஷ்ணுட்ட போட்டு கொடுத்துட்றா. இது மாதிரி கியாதி இடம் கொடுத்துருக்கா,
நம்ம பிருகுவோட ஆசிரமத்தை, பிருகு எங்கேயோ வெளியில் போயிருக்கார், அவர் யாகம் ஹோமத்துக்கெல்லாம் போயிடுறார் அவர். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மகாவிஷ்ணு இது பாருங்கள் எப்படிலாம் நடக்கிறது, இதை வந்து எட்டி ஒதுக்கிறது. அடுத்ததாக மகாவிஷ்ணு ஓடி வந்து அவர் காலை பிடிச்சி அவர் வந்து காலை அலம்பி மன்னிச்சு போடுறார். நம்ம கவனிக்கவே இல்லை உங்களை அப்படின்ட்டு. அப்புறமா பிருகு கொஞ்சம் கோவம் குறையிறது அவருக்கு. ஆனால் லக்ஷ்மி கோவம் வந்துடுது, என்ன இந்த மாதிரி பண்ணாலும் சொல்லிட்டு கோச்சின் பீராவும். அதை பாருங்கள் அந்த படம். இதுவும் அதே தான். மகாலட்சுமி கோச்சின் போயிடுறா. அப்புறம் சொல்ல திருச்சானூர் வந்து தபஸ் பண்ணான்னு சொல்லுவாங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம். சரி, இந்த மாதிரி போகிறது கதை. இந்த மாதிரிலாம் மகாவிஷ்ணுவை தியானிக்கிறார் அவர் பிருகு மகரிஷி. இந்த மாதிரி இருக்குது. இப்படியா இருக்க படத்தில் இந்த இவர் வந்து பிருகு. அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, தேவாசுர யுத்தத்தில் இவ வந்து அடைக்கலம் கொடுத்துட்றா. யாருக்கு? இவாளுக்கு, அசுராளுக்கு. அவள் போய் விஷ்ணுகிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறா. இந்த மாதிரி பாருங்கள் உங்கள் மாமியார் இப்படி பண்ணிட்டாள், இந்த மாதிரி பண்ணிட்டான்னு. அவருக்கு வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து வச்சுக்கூடாது எல்லாம், இவாளெல்லாம் தருத்தி அனுப்புங்க. அவள் என்ன சொல்கிறா, இது இஸ் காமன் பிளேஸ், காடு மரணத்தில் இருக்கா, இது வந்து ஐ கேனாட் கிளைம். அவளால் இங்கே ஒரு தொந்தரவும் இல்லை, அவள் பாட்டி இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்னன்னு கேட்பது நோ திஸ் மே கமாண்ட் யூ ஷுட் இமீடியட்லி சென்றுடுறேன். அவள் என்னால் போக முடியும், போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், வந்தவாளை அடைக்காலம் கொடுத்தாச்சுன்ட்டு அவள். அவ்வளோதான் கோபம் வருது மகாவிஷ்ணுக்கு. என்ன செய்கிற, சுதர்சன சக்கரத்தை விட்டு அவளை வந்து தலையை கட் பண்ணிடுறார். அதான் அது தலை துண்டு தனியாக இருக்குது. மகாவிஷ்ணு கட் பண்ணிடுறார். பாருங்கள், அவர் இருக்கிறார் மகாவிஷ்ணு. அந்த நேரத்தில் வெளியில் போன பிருகு வந்துடுறார். பார்த்தா ரத்த கலரியாக இருக்குது, பொண்டாட்டி தலை இல்லாமல் இருக்கா. ஸோ ஹீ செட், பிருகு என்ன சொல்கிறார், நீ எப்படி இது மாதிரி என் பொண்டாட்டியை தலையை வெட்டுவேன், உனக்கு கொஞ்சமாக நியாயம் இருக்கா, நீ வந்து லக்ஷ்மியோட அங்கே இருக்க கரெக்டு, நான் உன்னை உத்தம புருஷன் சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணேன், நீ பண்ணிந்த நியாயமா அநியாயம் இல்லையா அது அப்படின்னு சொல்லி, நான் இப்போ கஷ்டப்பட்டேன் என் பொண்டாட்டி இல்லை அதனால், ஸோ யூ ஷுட் ஆல்சோ சஃபர் லைக் தட். நீ வந்து மானிட பிறவி எடுத்து நீ வந்து இந்த துன்பங்கள்லாம் அனுபவப்பட்டு அப்புறமா வந்து வெகுண்டதுக்கு வரணும். சபிச்சுடுறார் மகரிஷி, சபையை எழுதி தான் ஆகணும். நான் அந்த நேரத்தில் ராமாவதாரம் எடுத்து ஆகணும். ஸோ அதனால தான் ராமர் வந்து சீத்தையை பிரிஞ்சு வச்சு காட்டுக்கு போகிற வனந்தத் போகிற, அங்கேருந்து 10 மாதம் நடத்தி போயிடறா ராமணேஸ்வரன். இதெல்லாம் நடக்குது ஏன்னா பிருகுவோட சாபத்தினால் நடந்தது சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது, நான் சொல்கிறது. பாகவதத்தில் இந்த கதை வருது. பிருகு அத்திரி பகு குச வசிஷ்ட காசி அங்கேச கௌதம சப்தரிஷியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிருகு மகரிஷி ஒரிஜினல் பேர் வந்து பார்கவர். அதனால தான் ஸ்ரீரச கோத்திரம் வருது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கியாதி இப்போ வந்து பணமாயிடுறாள், எல்லாம் அழகா எல்லா ரிஷிகளும் என்ன பண்ணுவாடு. அப்புறம் பரமேஸ்வரனை இது பண்ணி நீ ஒட்டவை அப்படின்னு சொல்லி அது அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி அவளை எழுப்ப சொல்கிறா. எழுந்துடுறா. ஷி கெட்ஸ் லைஃப் அகெயின். ஸோ பிருகுவும் பாக்கிய இவ்வளோ கியாதியை இணைஞ்சிடுறா திருப்பியும். சரி சொல்லிட்டு பட் மகாவிஷ்ணு சொன்ன அந்த வெறுப்பு இருக்க சாபம் அப்புறமா சொல்கிறேன், நான் சபிச்சுட்டு நான் அவசரப்பட்டுட்டேன், இல்லை நான் பின்னாடி ஒரு அவதாரம் எடுக்கணும், அதுக்கு இந்த சாபம் வந்து காரணமாக்கணும்னு மகாவிஷ்ணுவை ஒத்துக்கிறாருன்னு வருது. இந்த பாரத கதை, இந்த பகவத் கதை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அதை இன்றைக்கி வந்து இந்த 12ஆம் நாளுக்கு உண்டான கதையை இதை நான் நிறைவு செய்கிறேன்.